ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஏங்க உங்களை தாங்க. என்னையா? என்னடா பாத்துட்டு இருக்க, சீக்கிரம் போய் பேசுடா. நான் வந்து உங்களை. என்ன வேணும் உங்களுக்கு? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எங்க நீங்க அவனை பார்த்தது இல்ல, என் மச்சான் தான் டெய்லி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்ல, புரியல. எங்க நான் உங்களை லவ் பண்றேங்க. இங்க பாருங்க, பிராங்க்லாம் பண்ணலல்ல, சீரியஸா தானே சொல்றீங்க? அதாங்க நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன். ஐ லவ் யூங்க. தேங்க் காட், சீரியஸாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. இது போதும் எனக்கு, இது போதுமே. ச்சே, நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே உன்னை லவ் பண்ணிட்டு போல இருக்குடா. நீங்க சாப்பிடுங்க, என் அம்மா கால் பண்ணிக்கிறேன். நீங்க எங்க அம்மாக்குலாம் கால் பண்ணாதீங்க, நான் ஜஸ்ட் ப்ரப்போஸ் தாங்க பண்ண வந்தேன். ஹலோ அம்மா, உடனே கிளம்பி காஃபி ஷாப்க்கு வாமா. அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துக்காதீங்க, எதுனாலும் நம்மளே பேசி தீர்த்துக்கலாங்க. என்னடி, எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன? நான் சொல்ற விஷயத்தை கேட்டா நீ சந்தோஷப்படுவோமா? இவர் இருக்காரே, இவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் கன்ஃபார்ம். தம்பி, உண்மையாவா தம்பி சொல்றீங்க? முருகா, என் வயிற்றுல பாலை வாத்துட்ட முருகா. நெக்ஸ்ட் கல்யாணம் தான். ஏங்க நீங்க நினைக்கிறது கனவா நினைவான்னு எனக்கே டவுட்டா இருக்குங்க. அட அதான் தம்பி நானும் சொல்றேன், இங்க நடக்கிறது கனவா நனவா எனக்கே டவுட் தான். எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க எல்லாமே நல்லதாதான் நடக்கும். ஏங்க நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு தெரியுது, இருந்தாலும் உங்க வாயில இருந்து ஐ லவ்ங்கிற வார்த்தை வரவே இல்லையே. என்னது? லவ் யூவா? ஆமாங்க, நெக்ஸ்ட் எங்க அம்மா அப்பா உங்க வீட்டுக்கு வந்து பேச சொல்லுவீங்களே, ஆனா என்ன ஐ லவ் யூ சொல்லவே இல்லையே. அட தம்பி, நீ வேற, எம்புல லவ் எல்லாம் பண்ணாது. லவ் எல்லாம் பண்ணாதா? அப்புறம் எதுக்கு இப்படி உட்கார வச்சு ட்ரீட் எல்லாம் கொடுத்தீங்க? ட்ரீட்டா? எனக்கு 100th ப்ரப்போசல் வந்தா ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதான். அது இருக்கட்டும், ஏதோ உங்க மருமோனே பார்த்த மாதிரி முருகா என் வயிற்றுல பாலை வார்த்தையே பீர வார்த்தையெல்லாம் டைலாக்லாம் வைப்பீங்க, அது எதுக்கு? ஆமா, என் பொண்ணுக்கு 100வது ப்ரப்போசல் வந்தா மாப்பிள்ள பாருன்னு சொல்லியிருந்தா, அதான் நான் சொன்னேன், முருகா என் வயிற்றுல பாலை வாத்துட்டேன்னு சொன்னேன். மச்சான், அவங்க நம்ம கிட்ட மாட்டலடா, நாம தாண்டா அவங்க கிட்ட மாட்டி இருக்கோம். சரி வாமா, டைம் ஆயிடுச்சு, போலாம். சரிப்பா, பில்ல பே பண்ணிட்டு போய் பொழைக்கிற வழிய பாரு. அப்புறம் லவ்னு சுத்திட்டு இப்படி ஏமாந்துட்டு இருக்காத. இது என்ன கொடுமையா இருக்கு.